ஒரு அழகான கிராமத்திற்கு ஒருநாள் பொம்மை வியாபாரி ஒருவர் வந்தார். அவரின் பெரிய மூங்கில் கூடை முழுவதும் வண்ணமயமான பொம்மைகள் நிரம்பியிருந்தன. மரப்பொம்மை, கிளிப்பொம்மை, ஆடும் குரங்கு, சின்ன சின்ன கார்கள், வண்ண பந்துகள் என்று குழந்தைகளின் கண்களை கவரும் பல பொம்மைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. பொம்மை வாங்கோ, அழகான பொம்மை வாங்கோ என்று அவர் இனிமையாக கூவிக்கொண்டே கிராமத்தின் மண் சாலையில் நடந்தார். அவரைச் சுற்றி குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியாக ஓடி வந்தனர். ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த பொம்மையை வாங்கிக் கொண்டனர். அந்த நேரத்தில் தூரத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் ஒரு சிறுமி, மீனா. எளிமையான உடை, ஆனால் கனவுகள் நிறைந்த கண்கள். அவள் ஆசையுடன் அந்தப் பொம்மைகளை பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளது பார்வை திடீரென ஒரு பொம்மையின் மீது நின்றது. சிவப்பு பாவாடை அணிந்த அழகான பெண் பொம்மை. அதை பார்த்தவுடன், இந்த பொம்மை எனக்கு கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்தாள். ஆனால் உடனே அவளது முகம் சோகமாயிற்று. ஏனெனில் அவளிடம் பணம் இல்லை. மீனாவின் அம்மா தினக்கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார். சில நாட்களில் சாப்பாடு கிடைத்தால் கூட அது பெரிய விஷயம். அதனால் ஆசை இருந்தாலும் அந்த பொம்மையை வாங்க முடியாது என்பதை மீனா நன்றாகவே அறிந்திருந்தாள். அவள் மெதுவாக திரும்பிச் செல்ல முயன்றாள். அதை கவனித்த பொம்மை வியாபாரி, என்னம்மா, எந்த பொம்மை பிடிச்சிருக்கு என்று அன்பாகக் கேட்டார். மீனா தயக்கத்துடன் அந்த சிவப்பு பொம்மையை காட்டினாள். அப்போ வாங்கிக்கோ என்றார் அவர் சிரித்தபடி. உடனே மீனாவின் கண்கள் கீழே விழுந்தன. என்னிடம் பணம் இல்லையே என்று மெதுவாக சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்டதும் வியாபாரி சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்தார். அவளது ஏக்கத்தையும் அவளின் வறுமையையும் அவர் புரிந்து கொண்டார். பிறகு மெதுவாக கேட்டார், நீ பள்ளிக்குப் போறியா? ஆமாம் என்றாள் மீனா. நல்லா படிப்பியா? முதல் ரேங்க் வாங்குவேன் என்றாள் வெட்கத்துடன். அதை கேட்ட வியாபாரியின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி மலர்ந்தது. அவர் அந்த சிவப்பு பொம்மையை எடுத்துக்கொண்டு மீனாவின் கையில் வைத்தார். நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும். அதுதான் இந்த பொம்மைக்கான விலை என்றார். ஒரு நொடி மீனாவால் பேசவே முடியவில்லை. அவளது கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. அவள் அந்தப் பொம்மையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அன்று இரவு தனது சிறிய வீட்டில் அந்த பொம்மையை அருகில் வைத்துக்கொண்டு மீனா நீண்ட நேரம் சிந்தித்தாள். பணம் இருந்தால்தான் எல்லாம் கிடைக்கும் என்று இல்லை. ஒருவரின் மனதை புரிந்து கொண்டு உதவுவதுதான் மிகப்பெரிய செல்வம் என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த நாள் முதல் மீனா இன்னும் அதிகமாக படிக்க ஆரம்பித்தாள். காலம் கடந்தது. பல வருடங்கள் கழித்து மீனா பெரியவளாகி நல்ல வேலை பார்த்தாள். ஒருநாள் பள்ளிக்குச் செல்ல முடியாமல் சோகமாக இருந்த ஒரு ஏழை குழந்தையை பார்த்தாள். அந்த குழந்தையின் கண்களில் தன்னையே கண்டாள். அவள் சிரித்தபடி அந்த குழந்தைக்கு புத்தகங்களையும் உதவியையும் கொடுத்தாள். அவளது மேசையின் ஓரத்தில் இன்னும் அந்த சிவப்பு பொம்மை இருந்தது. அதை பார்த்தவுடன் அவளுக்கு அந்த பொம்மை வியாபாரியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை. பிறருக்கு செய்யும் உதவிதான் உண்மையான சந்தோஷத்தை தரும். அன்று ஒரு பொம்மை மட்டும் கையில் கிடைக்கவில்லை. ஒரு நல்ல மனசின் அர்த்தமும் மீனாவின் வாழ்க்கையில் பிறந்தது.